உங்களுடைய நேசத்தை நினைப்போம். ஆமேன். ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. இல்லைங்க, எல்லாம் உங்களுடைய அன்பினால, எல்லாம் உங்களுடைய இரக்கத்தினால, உங்களுடைய தயவினால, உங்களுடைய பாதுகாப்பினால, எல்லாம் உம்மால தான். தமிழ் இல்லாத ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்குது, அது ஆங்கிலத்தில் போடுவாங்க. தமிழில் சொல்லப்பட்ட வார்த்தை தமிழில் அந்த வார்த்தை இல்லை. ஆங்கிலத்தில் we will testify. ஆங்கிலம் படிப்பீங்களா? இன் இங்கிலீஷ் 4ஆம் வசனம், உத்தமர்கள் நேசிக்கிறார்கள். ஆங்கிலத்தில் படிங்க, இன் இங்கிலீஷ். Draw me, we will run after you. Yes. The king brings me into his apartments. Yes. We will be glad and rejoice in you. We will recall your love more fragrant than wine, the upright not offended at your choice. அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது. அதாவது இன்னொரு வார்த்தை ஆர்எஸ்பியில் மட்டும்தான் இருந்த வார்த்தை. இதெல்லாம் தந்தீங்கன்னா தேங்க்யூ. அதில் ஒரு வார்த்தை இருக்குது, we rejoice in you, extol your love more than wine, rightly to do the love you. தமிழ் அந்த வார்த்தை இல்லை. சொல்லுங்க, rightly to do. என்ன சொல்லுங்க? சரியான ஒன்றை செய்வோம். சத்தமாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இளைப்பாறுதல் சரியான இருப்போம், ஆசீர்வாதங்கள் சரியாக இருப்போம். சொல்லுங்க, ரைட், சரியாக இருப்போம்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சரியாக இருப்போம். அது வந்த உடனே மாறிட மாட்டோம். நீ கொஞ்சம் பேர் இல்லை, வண்டி வாங்கினா மாறிடுறான், சின்ன வேலை வந்தால் மாறிடுறான், மனை வந்தால் மாறிடுறான். புரியவே இல்லை. மனை வந்தால், புருஷன் வந்தால் மாறிடுறாங்க. சொல்லுங்க, நாங்கள் எது வந்தாலும் நாங்கள் ரைட்லி டு டு த லவ். என்ன வந்தாலும் எப்படி எதிர்பார்ப்போம்? சொல்லுங்கள், சரியாக இருப்போம். இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்குது, ஆங்கிலத்தில் படிக்கிறேன். உமக்கு சாட்சியாய் வாழ்வோம். ஐ புட் தட் வேர்ட், உமக்கு சாட்சியாய் வாழ்வோம். எல்லாம் சொல்லுங்கள், உமக்கு. ஆமேன். இதெல்லாம் தரீங்க, இளைப்பாறுதல் தரீங்க, சமாதானம் தரீங்க, விடுதலை தரீங்க, பாதுகாப்பை தரீங்க, ஆசீர்வாதங்களை தரீங்க. இதெல்லாம் பெற்றுக்கொண்டு எப்படி இருப்போம்? ஆமேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் ஒன்று போட்டிருக்கிறேன், மறைக்கவும் முடியாது, அதை மறக்கவும் முடியாது. சொல்லுங்க, மறைக்கவும் முடியாது, சொல்லாமல். எத்தனை அறைகள் உங்கள் வீட்டில்? 2 அறைகள். அதுக்கு வாடகை தரணும். இதுக்கு வாடகையே இல்லை. இதுக்கு வாடகை அவருடைய அறைகள். அங்கே இளைப்பாறுதல் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? இதுக்கெல்லாம் அவர் கிரையம் செலுத்தி நமக்கு தருகிறார். அவருடைய போஷன் ஏன் தெரியுமா? சாத்தானை ஜெயித்து, சத்துருவை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து எனக்கு ஒன்றை தரார்னா அதை தருவதற்கு he paid a price for that. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஐ பிரைஸ். என்ன பிரைஸ்? உயர்ந்த கிரயத்தை செலுத்தி எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? யோனத்தானும் தாவீதும் யோசித்து பாருங்க. தாவீது ஆடு மேய்க்கிறவன், யோனத்தான் ஒரு அரசனுடைய மகன். அந்த யோனத்தானே தாவீது நேசிக்க முடியுமானால் அந்த பரம தாவீது என்னை அதிகமாக நேசிக்க முடியும். அவர் லெவல் பார்த்தாரா? யோனத்தான். யோனத்தான் யாரு? ராஜாவின் பிள்ளை. இவர் யாரு? ஆனால் தன் இதயத்தை போல நேசித்தானா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுவீங்களா? இதயத்தை போல நேசிப்பாண்டவரே, இதயத்தை போல நேசிப்போம். அதில் ஒன்று போட்டிருக்குது, நீ இழுத்து கொள்ளும் போது மகிழ்ச்சி சொந்தமாய் மாறும், களிகூரில் சொந்தமாய் மாறும். உங்களுடைய அறைகளில் வரும்போது அடுத்து ஒன்று போட்டிருக்குது, நாங்கள் உண்மை மறக்கவே மாட்டோம். சொல்லுங்கள், மறக்கவே மாட்டோம். சத்தமாக சொல்லுங்கள், நான் கலெக்டர் ஆனால் கூட உங்களை மறக்க மாட்டேன், ஐஏஎஸ் ஆனால் கூட மறக்க மாட்டேன், ஐபிஎஸ் ஆனால் கூட மறக்க மாட்டேன், நான் சிஓ ஆனால் கூட மறக்க மாட்டேன், சிஓ ஆனால் கூட மறக்க மாட்டேன். இல்லை பாஸ்டர், நான் சிஓ பாஸ்டர். இல்லைங்க, அவரால் தான். அவர் தான் அந்த போஸ்டை கொடுத்தது. யார் தான்? போஷன் அண்ட் பொசிஷன், இஸ் பொசிஷன். இந்த அந்தஸ்துன்னு தந்தது அவர் தானே. மேடம், மேடம் எங்க மேடம் தெரியலையே. மேடம், மேடம் எப்படி மேடம் ஆனாங்க? புரியவே இல்லை. உங்களை மேடம் சொல்கிறாங்கல்ல, மேடம் அவரால் தான். சார் வணக்கம், சார் வணக்கம், மிஸ். எங்கே மிஸ்? மிஸ் எல்லாம் காணும். 1 மிஸ், 2 மிஸ், 3 மிஸ். எஸ், வணக்கம் மிஸ். சொல்லுங்கள், அவர் தான் இந்த பொசிஷனில் கொடுத்ததே அவர் தான். வணக்கம் ஐயா.
சத்தமா? ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப பிரில்லியன்ட். சொல்லுங்க, அவர் லிபர்ட்டி. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு சுயாதீனமாக இருக்கிறேன்னா, ஆமீன். உங்கள் காலத்தில் அமாவாசை கிருத்திகான பிரச்சனை, இப்போ எத்தனை அமாவாசை வந்தாலும் பிரச்சனையே இல்லை. எனக்கு அடிக்கடி ஃபோன் கால் வரும், அமாவாசை கிருத்திகான. சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஜெபம் போங்க பாஸ்டர்னு. அது எங்கூட்டி வரத்துக்கு. ஆனால் அவர் அறைக்குள்ளே போடிங்கன்னா விடுதலை தான். விடுதலையே விடுதலை விடுதலையே. அப்புறம் ஏது இல்லை சொல்லுங்கள். அங்கே போனீங்கன்னா அவர் சொல்லுவார், மகனே இதை செய் மகளே, இதை செய்யாத மகளே, அங்கே போ மகளே, இங்கே போகாத மகளே, அந்த வீட்டுக்கு போகாத, அந்த ஆளோடு பேசாத, அந்த நபரோடு பழகாத, ரொம்ப ஆபத்து. என்னை கூப்பிட்றாங்க பாஸ்டர். என்ன இவர் கூப்பிட்றாரு? நான் எவ்வளோ வருந்தி கூப்பிட்றேன். வெள்ளிக்கிழமை கூப்பிட்றேன், செவ்வாய்க்கிழமை கூப்பிட்றேன், சாயங்காலம் கூப்பிட்றேன், காலையில் கூப்பிட்றேன். நேற்று கூட கூப்பிட்டேன். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவேன். பொருட்கள் அறிவிப்போம், அப்படியே முழங்கால் போடுவோம், காணிக்கை செலுத்திட்டு முழங்கால் வரிசை அனுப்போம்.